மந்த்லி 15,000 15 இயர்ஸ்க்கு 15% ரிட்டர்ன் வச்சுக்கிட்டா 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலான்னு நீங்கள் நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது பாசிபிள் தானா? அவ்வளோ இன்கம் நமக்கு வரவே இல்லையே, நம்ம எப்படி அதை பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும். எப்படி நம்ம இன்கம்மை அதிகப்படுத்துறது, பேசிவ் இன்கம்மை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதிகமான சேலரி வாங்குறவங்க இல்லை அதிகமான இன்கம் வரவங்க மந்த்லி 15,000 15 இயர்ஸ்க்கு 15% ரிட்டர்னில் ஈஸியாக 1 crore அச்சீவ் பண்ணிடலாம். பட் ஆவரேஜாக 20,000 சேலரி வாங்குற நம்ம அந்த 15,000 ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அப்போது நம்ம அந்த 1 crore அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் தேவைப்படும். அவ்வளோ டைம் எடுக்க முடியாது. நம்ம சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரமாக 1 crore அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகப்படுத்துறதை தவிர வேறு வழியே இல்லை. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் இன்கம் அதிகப்படுத்தணும். உங்கள் இன்கம் எப்படி அதிகப்படுத்துறதுனா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி உங்கள் ஜாபில் நெக்ஸ்ட் லெவல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இன்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, என்னால் ஸ்கில் டெவலப் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ கூட ஏதாவது ஒரு கோர்ஸை ஒன்று படிச்சுட்டு அடிஷ்னலாக இந்த ஃப்ரீலான்சிங் மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்கோ அல்லது வீடியோ எடிட்டிங்கோ பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இன்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களுடைய இன்கம்மை 3-4 வழியிலேருந்து எடுக்க பாருங்கள். ஏன்னா வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கிற யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற யோசனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் இல்லை 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஐடியாவே நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 18 to 20 இருக்கிறவங்க இப்போ ஒரு 1,000 rupees மினிமம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். அவங்க 1 crore அச்சீவ் பண்ணுறது அவங்க 40 இயர்ஸ்லேயே அச்சீவ் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் அபவுட் 25 ஏஜுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அதாவது உங்கள் 60 இயர்ஸில் தான் உங்களுக்கு அந்த 1 crore கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதை தவிர நீங்கள் ஈஸியாக இயர்லியாக ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கான வேறு வழியே இல்லை. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு தான் ஒரே வழியாக இருக்குது. இப்போது ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களாம் லேசியாக இருக்காதிங்க. உங்கள் ஒர்க் டைம் போக, அதாவது 8 hours ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை 12 hours ஒர்க் பண்ணுறவங்களோ, உங்கள் ஒர்க் டைம் போக இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீக் ஆஃப் இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லாம் கிடைக்கும் போது நீங்கள் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 1 crore அச்சீவ் பண்ணுறோன்ற பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம லேசியாக இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு இன்றைக்கி யோசித்து நாளைக்கே செகண்ட் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிட முடியாது. அதுக்காக யாருமே எனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் நீங்கள் யூடியூப் பாருங்கள். இருக்கவே இருக்குது ஃப்ரீயாக. யூடியூப் பார்த்து நீங்கள் என்ன ஐடியா வேணால் யூடியூப்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் யூடியூப்பில் கிடைக்கும். நீங்கள் சின்ன சின்ன ஸ்மால் ஜாப்ஸ் எப்படி பண்ணுறது, ஸ்மால் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, பார்ட் டைம் ஜாப்ஸு, சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டியது அதிகமாக இருக்கும். நீங்கள் ரீல்ஸ் சும்மா ஃப்ரீ டைமில் பார்க்குறத விட இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விற்று ஏதாவது உங்களுக்கு பல்காக ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்பி யாரும் போடணுன்னா வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நீங்கள் எஃப்டி மாதிரி ஏதாவது போட்டுட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும். பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. பட் அதுக்கும் முக்கியமாக ஆக்டிவ் இன்கம் தேவை. ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்னன்ட்டு மேலே கார்டு கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வெறும் 20,000 சேலரி வாங்குற நம்ம எப்படி 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி 20,000 to 1 crore அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் எப்படி ஈஸியாக 1 crore அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை அடிக்கடி நான் அதில் போட்டுகிட்டே வரேன். அது ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.